வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ ஆடியோ டெஸ்ட் கரூர். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்போன் போட்டு கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆடியோ டெஸ்ட்டை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் தெளிவா எப்படி சரவுண்ட் பிரியுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நண்பர்களே. சரவுண்ட் மட்டும்தான் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு அட்டகாசமா சரௌண்டிங் பிரிஞ்சு வர்றது தெரியும். வாய்ஸ் வைக்கிறேன் பாருங்க, வாய்ஸ் கிளியரா வருது பாருங்க. இப்ப சரவுண்ட் வைக்கிறேன் பாருங்க, வாய்ஸே வராது. இது உங்களுடைய சன் டைரக்டா இருக்கட்டும், ஏர்டெல்லா இருக்கட்டும், உங்களுடைய அந்த செட்டாப் பாக்ஸ் வரக்கூடிய அவுட்புட்டா நீங்க கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சரௌண்டிங் தனியா, உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெஃப்ரைட் தனியாக, சென்டர் தனியாக, உங்களுக்கு அப்படியே மூவியில் இருக்கக்கூடியது ஒரு நாடகம் பார்த்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எதாக இருந்தாலும் தனித்தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு கொடுத்துரும் நண்பர்களே. மியூசிக் தனித்தனியாக வரும். இது ஃப்ரண்ட் ரெஃப்ரைட். பேஸ் வைக்கிறேன் பாருங்க, நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது இங்க. சில்னஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சபூபருக்காக ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்தாச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பேஸ் அவுட்டர் பேஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும், அதே மாதிரி டெப்த்து கிடைக்கணும், அதனுடைய பஞ்சிங் பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமே. அதனால் 12 இன்ச்சு போட்டாலும் சரி, இல்லை 10 இன்ச்சு போட்டாலும் சரி, அதனுடைய பஞ்சை நம்ம குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷலாக அவர் ரீஅசம்பிளுக்காக கொண்டு வந்திருந்த ஒரு செட்டில் இருந்து தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதனுடைய பஞ்சு சபூபருடைய பேஸ் ரிசல்ட்னு சொன்னால் சூப்பராக அமைஞ்சிருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சபுடைய கெயினை ஆட் பண்ணாமல் சப் ஃப்ரீக்வன்சியில் சபுடைய பேஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு நிறைய சபூபர் கேட்டிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா தரன்னு சொல்லி அதிகமாக வால்யூம் சபு வால்யூம் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு உதறல் கேட்கும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கமாண்டுகளை நீங்கள் கீழே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அந்த மாதிரி இருக்கும் பொழுது சபுடைய பேஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது அந்த மாதிரி உதறல் இல்லாமல் நம்ம குறைக்க முடியும் நண்பர்களே. அதுக்காக நம்மளுடைய சபுடைய பேஸை இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் எல்லாமே உங்களுக்கு வச்சு காட்டும் போது அவ்வளவு அருமையாக இருக்கும் நண்பர்களே. ஒரு பெரிய ஹால் சூப்பராக அமையும். அதே மாதிரி ஹம்மிங் பார்த்தீங்கன்னா துள்ளி கூட உங்களுக்கு வராது நண்பர்களே. ஃபுல்லாகவே வச்சு காட்டுறேன் பாருங்க, எந்த ஒரு ஸ்பீக்கர்லையும் உங்களுக்கு நாய்ஸ் எதுவுமே வராது நண்பர்களே. தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு துல்லியமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா கஸ்டமர் ஹம்மிங் நாய்ஸ் இல்லாமல் தான் கேட்டிருந்தாரு. இதில் நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்காக 4141 தான் நம்ம ஒரிஜினல் ONIC சீரீஸில் வரக்கூடிய சானியலில் நம்ம போட்டிருக்கிறோம். ஒரிஜினல் காப்பர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் 5 சேனலுக்காக. இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பை ரெடி பண்ணணும் லோயஸ்ட் ப்ரைஸில் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் வீடியோலும் இருக்கும். சார் நான் ரொம்ப லாங் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கு. உங்கள் ஏரியாவுக்கு உங்களுக்கு சேஃபாக உங்களுக்கு பாக்ஸில் போட்டு பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே. நிறைய கஸ்டமருக்கு அந்த மாதிரி சேஃபாக போயிட்டு சூப்பராக அவங்க வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க.
அந்த மாதிரி உங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சிருவோம். நன்றி நண்பர்களே.